புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளேன். புதுச்சேரி மாநில சட்டமன்ற சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானத்தை நகர்த்துவதற்கான இந்த அறிவிப்பை உங்கள் மதிப்புமிக்க அலுவலகத்திற்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானம் மற்றும் அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற அத்தியாயம் 253 படி 1966ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி சட்டமன்ற நடைமுறை மற்றும் நடத்தை விதிகள் மற்றும் 1963ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசங்கள் ஆட்சி சட்டத்தின் 7C உடன் வாசிக்கப்படும் மூலம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு சட்டமன்றத்தின் சபாநாயகரின் பங்கு ஆளப்படும் சமூகத்தின் நலனுக்கான உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் சார்பின்றி மற்றும் பாகுபாடு இல்லாமல் செயல்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மிக உயர்ந்த ஒழுக்கத்தை கோருகிறது. சபாநாயகரின் செயல்பாடு பெரும் சமூகத்தின் நுண்ணிய பிரதிநிதித்துவமாக திகழும் சட்டமன்றத்தின் மனசாட்சியை பாதுகாக்கும் அந்தரங்கமான நடுநிலைத்தன்மை மற்றும் தவறான நீதியுடன் பொதிந்திருக்க வேண்டும். புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் பதவியின் புனித தன்மையை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதால் இந்த தீர்மானம் அவசர தேவையாக கருதுகிறேன். இந்த சட்டமன்றத்தின் சபாநாயகர் புதுச்சேரி சட்டமன்றத்தின் உறுதிப்படுத்துதல் குழுமத்தின் தலைவர் பதவியில் இருந்து என்னை நீக்கியதன் மூலம் முழுமையான சார்பு மற்றும் பாகுபாடுடன் செயல்பட்டுள்ளார். இது அவரது தனிப்பட்ட நோக்கத்தையும் பழிவாங்கும் தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. இது மிகவும் நியாயமான மற்றும் நடுநிலையான செயல்பட வேண்டிய சபாநாயகரின் பங்குக்கு ஒத்ததல்ல. மேற்படி இந்த காரணம் தனிப்பட்ட முறையில் கூறும் குற்றச்சாட்டாக கருதப்படக்கூடாது. நிர்வாகத்தின் நீதி இல்லாத பார்வையில் இருந்து மதிப்பிடப்பட வேண்டும். தற்போதைய சபாநாயகரின் போக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக உள்ளது மற்றும் அமைச்சரவையின் பங்கை மீற முயற்சிக்கிறது. இதன் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நிழல் முதலமைச்சராக செயல்படுகிறார். தனது அரசியலமைப்பு கடமைகளின் மீது எந்த அரசியல் சாயத்தையும் பூசிக்கொள்ளக்கூடாது என்ற தனது அரசியலமைப்பு கடமையை மீறுகிறார். தற்போதைய சபாநாயகர் பொதுக்கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழு தலைவர் பதவியை அபகரித்த அரசியல் அமைப்புக்கு முரணான துணிச்சலுடன் செயல்பட்டுள்ளார். மேற்கூறப்பட்ட குழுக்களின் முதன்மை பங்கு மத்திய தணிக்கை அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து சட்டமன்றத்தின் தளத்திற்கு முன் அறிக்கை சமர்ப்பிப்பதாகும். சபாநாயகரின் பங்கு சட்டமன்றத்தின் தளத்திற்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தகைய அறிக்கையை மதிப்பிடுவதாகும். அதே சமயம் தற்போதைய சபாநாயகர் மத்திய தணிக்கை குழுவை தலைமை தாங்கியுள்ளார். இதன் மூலம் அரசியலமைப்பு விதிமுறைகளை மீறி எந்த ஒரு சட்டத்தின் சபாநாயகர் பதவியிலும் முன்னோடி இல்லாத எடுத்துக்காட்டை உருவாக்கி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சபாநாயகர் பதவி எனது மதிப்பை இழந்துள்ளார். தற்போதைய சபாநாயகர் புதுச்சேரி பிரதேசத்தின் அரசியல் அமைப்புகளையும் அதிகாரிகளையும் பொது கவனத்திற்காக எந்த ஒரு முக்கியமான அழைப்பிலும் தனது படத்தை திணிக்க வலியுறுத்துகிறார். இது சபாநாயகர் பதவியின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடுகிறது. இந்த காரணங்களை புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் பதவியின் செயலிழப்பை வெளிப்படுத்துகிறது. இது தற்போதைய சபாநாயகரின் போக்கால் ஏற்பட்டது. மேற்கண்ட காரணங்களுக்காக தற்போதைய புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகரை நீக்குவதற்கான இந்த இயக்க அறிவிப்பை சட்டமன்ற தளத்திற்கு முன்வைத்து 1966ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி சட்டமன்ற முறை மற்றும் நடத்தை விதிகள் மற்றும் 1963ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசங்கள் ஆட்சி சட்டத்தின் 7C உடன் வாசிக்கப்படும் மூலம் சட்டப்பூர்வமாக வேண்டிய உங்கள் மதிப்புமிக்க அலுவலகத்தின் கவனத்தையும் தலையீட்டையும் கோருகிறது என தெரிவித்துள்ளார்.